Hi friends, இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து குட் பேட் அக்லி படம் கொரியன்ல ரிலீஸ் ஆன த காப் த கேங்ஸ்டர் த டெவில் அப்படின்ற படத்தோட ரீமேக்கா இருக்குமா அப்படின்ற மாரி கொஸ்டின் இப்போ சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த படத்துல கேங்ஸ்டரா நடிச்சவர் தான் டான்லி. அண்ட் அவரோட ஸ்டேட்டஸ் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம தலாஜி சாரோட என்ட்ரி இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். அந்த படத்துல அந்த ஜெயில் சீன் செம்ம மாசா இருக்கும். அதே போல இந்த படத்துல நம்ம தலாஜி சாரோட சேம் சீன் மாதிரியே இருந்தது. அதனால அதை வச்சு அந்த படத்தோட ரீமேக்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் இது ஆதிக் ரவிச்சந்திரனோட ஓன் ஃபேன் பாய் சம்பவம் அண்ட் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட். எந்த படத்தோட ரீமேக்கும் இல்ல. அப்படி ரீமேக்கா இருந்தா அந்த கொரியன் படத்தோட என்ஓசி வாங்கியிருப்பாங்க. பட் அந்த படத்தோட என்ஓசிலாம் வாங்கல. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்றத கன்ஃபார்மா தெரியுது. பட் சிமிலாரிட்டிஸ் அப்படி இருக்கிறதுனால ரெண்டு படமும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட குக்கிங்ல நம்ம தல அஜித் சாரை வச்சு வேற லெவலா செதுக்கியிருக்காரு. எப்படி ஒரு ஃபேன் பாயா இருந்து அவர் ரசிச்ச ஒரு நடிகனை செம்ம ஸ்டைலிஷாவும் அண்ட் செம்ம மாசாவும் காமிக்க முடியுமோ அதை தாண்டி வேற லெவலா காமிச்சிருக்காரு. டீசர்ல நம்ம அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனோம். என்ன இப்படி ஒரு ஃபேன் பாய் குக்கிங்கா இருக்கு அப்படின்னு. அந்த டீசர் மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சிருந்தது. எல்லாரோட ஹைப்பையும் எகிர வச்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம படம் ரீமேக் மூவி இல்ல அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.